வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பரவும் டெல்டா வகை கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட 5 கொழும்பிலும் முதலாவது டோஸ் செனேகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அங்கீகாரத்துடன் 2வது டோஸ் ஃபைசரை வழங்க திட்டம். ஆன்லைனூடாக மதுபானத்தை பெற சென்றவர்களுக்கு கோவிட் செயலணி குறுக்கீடு. முன்பள்ளி எனும் போட்டியிலிருந்து விடுபட்டு சிறார்களுக்கு சுற்றாடலை அனுபவிக்கும் இடமாக மாற்ற பிரதமர் நடவடிக்கை. மாலை 6:30 முழு நாடும் தொலைக்காட்சியை பார்க்கும் நேரம் என தெரிவிக்கின்றது LMRB. புட்டினும் பைடனும் நேருக்கு நேர் சந்திப்பு. இந்தியாவில் துரிதமாக பரவி வரும் டெல்டா வகை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட 5 இலங்கையிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். AY1 அல்லது டெல்டா பிளஸ் என இந்த புதிய வகை வைரஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ள கொரோனா திரிபடைந்த வைரஸ் எமது நாட்டிலும் உணரப்படும் நிலையில் நேற்றைய தினம் மேலும் 2436 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்தியாவில் துரிதமாக பரவி வரும் B1617 டெல்டா கோவிட் வைரசுக்கு இலக்காகிய 5 பேர் கொழும்பு தெமடுகுட பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஒவ்வாமை மற்றும் நிற்பீடன விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் துரிதமாக பரவி வரும் இந்திய வைரஸான டெல்டா திரிபடைந்த நிலையில் மேலும் தீவிரமாக பரவ ஆரம்பித்துள்ளது. இந்த வைரஸ் தொற்றிய 63 பேர் உலகம் முழுவதிலும் பல நாடுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் 80 நாடுகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. வைரஸ் திரிபடைந்து பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாக குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்தமைக்கான காரணம் குறித்த டெல்டா கோவிட் தொற்று பரவலே என கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பில் தெமடகொட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் வித்தியாசங்கள் இருப்பதை நாம் அடையாளம் கண்டோம். குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவில் எல்பா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. தெமடகொட பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட 9 மாதிரிகள் உட்பட 13 மாதிரிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். குறித்த 9 மாதிரிகளில் 5 மாதிரிகள் டெல்டா B6172 என்ற திரிபடைந்த வைரஸ் தாக்கம் உள்ளமை உறுதி செய்யப்பட்டது. சமூகத்தில் பெறப்பட்ட மாதிரிகளில் குறித்த வைரஸ் தாக்கம் உள்ளமை முதல் தடவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2 சந்தர்ப்பங்களில் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் வைரஸ் தாக்கம் அடையாளம் காணப்பட்டது. டெல்டா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாவோர் தீவிர நோய் நிலைமைக்கு ஆளாகுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று குறித்து காணப்பட்ட பொதுவான நோய் அறிகுறிகளாக இருமல், காய்ச்சல், சுவை, மனம் அறியாமை போன்றன இருந்தன. தலைவலி, தொண்டை வலி மற்றும் தடிமன் போன்ற நோய் அறிகுறிகளே டெல்டா நோய் தொற்றுக்கான நோய் நிலைகளாக காணப்படுகின்றன. டெல்டா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளானவர்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் தீவிரமடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஏற்கனவே கூறப்பட்ட அல்பா திரிபடைந்த வைரஸை விடவும் டெல்டா வைரஸ் பரவலின் வேகம் 100% இதன் காரணமாகவே இதனை தொற்று பரவல் என அழைக்கின்றனர். எந்த நாட்டிலும் திரிபடைந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் குறித்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதே மிக முக்கிய விடயமாகும். இதே நேரம் நேற்றைய தினம் இலங்கையில் 2436 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களுள் 561 பேர் கம்பஹா மாவட்டத்திலிருந்தும், கொழும்பு மாவட்டத்திலிருந்து 516 பேரும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 156 பேரும், குருணாகலையில் 137 பேரும், மட்டக்களப்பில் 134 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,32,527 ஆகும். இவர்களுள் 34,778 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,95,434 ஆகும். நேற்றைய தினம் மேலும் 59 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. அவர்களுள் ஒருவர் 30 வயதிலும் குறைந்தவர். 60 வயதுக்கு மேற்பட்ட 21 பெண்களும் 17 ஆண்களும் இறந்தவர்களுள் அடங்குகின்றனர்.
இதுவரை 2374 பேர் கொரோனாவுக்கு இலக்காகி மரணித்துள்ளனர். மன்னாரில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் 10 பேர் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிடைக்கப்பட்ட PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனை முடிவுகளின்படி மேலும் 15 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 5 PCR பரிசோதனை மாவட்ட பொது வைத்தியசாலை மன்னாரில் செய்யப்பட்ட போது அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்கள் எம்எல் நகர், சாந்திபுரம் மற்றும் தாராபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இதேவேளை ஆடை தொழிற்சாலையில் வழமையாக செய்யப்படுகின்ற வாராந்த ஆன்டிஜன் பரிசோதனையின் போது 70 ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 10 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்கள் சின்னக்கடை, சாந்திபுரம், எமில் நகர், தேசாலை, விடத்தல் தீவு, பரப்பு கடந்தான் மற்றும் பண்டுவிரிச்சான் பகுதிகளை சேர்ந்தவர்கள். இவர்களில் 6 பேர் பெண்களாகவும் 4 பேர் ஆண்களாகவும் காணப்படுகிறார்கள். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மட்டு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. நோயாளர்களுக்கு ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்வதிலிருந்து தாதியர்கள் விலகியுள்ள நிலையில் வைத்திய அத்தியட்சகரினால் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதே நேரம் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக தாதியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர். விடுமுறையை எங்களுக்கும் வழங்கு. பல்வேறுபட்ட இடையூறுகளை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். முதலாவதாக நாங்கள் இந்த ஆக்ஷனில் ஈடுபடுவதனால் தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்குதலை மேற்கொள்கின்றார். எங்களது சாதாரணமாக நடைமுறையில் இருந்த ஸ்பெஷல் லீவை கேன்சல் பண்ணினார். தனது அதிகாரத்தால் குறைத்து எங்களது தாதிய சேவையை சிறந்த முறையில் நோயாளர்களுக்கு வழங்க முடியாத ஒரு இக்கட்டான துன்பாக்கியமான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றார். கோவேக்ஸ் வேலை திட்டத்தின் கீழ் 2,64,000 AstraZeneca தடுப்பூசிகள் எதிர்வரும் 2 வாரங்களில் நாட்டை வந்தடைய உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியின் கீழ் AstraZeneca தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கும் தீரனே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன இதனை தெரிவித்தார். මේ වෙනකොට කොවිෂීල්ඩ් එන්නත ඩවලක්ෂ 25,242කට එන්නත් කරලා තියෙනවා. ඊට පස්සේ දෙවන මාත්‍රා ඔබතුමාලා ලබා දීලා තියෙන 3,56,000කට විතරයි. ඉතුරු ටිකට මොකද කරන්නේ? ලෝක සෞඛ්‍ය සංවිධානය අපිට තහවුරු කරලා තියෙනවා. எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் வாரத்திற்கு 2,64,000 AstraZeneca தடுப்பூசிகள் நாட்டிற்கு வழங்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அது கிடைக்கப்பெறும் பட்சத்தில் தேவைப்படும் 5,65,000 தடுப்பூசிகளில் 3 லட்சம் தடுப்பூசிகள் மாத்திரமே தேவைப்படும் நிலையில் இருக்கும். முதல் டோஸாக AstraZenecaவை பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2வது டோஸ் மருந்துக்கென ஃபைசர் தடுப்பு மருந்தை வழங்க முடியும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தடுப்பூசி வேலை திட்டத்தின் பிரதானி தெரிவித்திருந்தார். இதற்கிணைவாக ஜெர்மனி பல்கலைக்கழகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய 2 டோஸ் மருந்துகளையும் AstraZeneca தடுப்பூசியாக பெற்றுக் கொள்வதை விடவும் 2வது டோஸுக்கென ஃபைசரை பெற்றுக் கொள்வது சிறந்த பிரதிபலன்களை வழங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மன், கனடா ஆகிய நாடுகளில் குறித்த முறையில் தடுப்பூசிகளை மக்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். நாட்டின் தொற்றுநோய் தொடர்பான விசேட ஆய்வுக்குழு, தேசிய ஔடத கட்டுப்பாட்டு சபை என்பனவும் AstraZenecaவின் முதல் டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2வது டோஸாக ஃபைசர் தடுப்பு மருந்தை வழங்குவது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளனர். அவர்கள் இந்த விடயத்தில் உறுதியான தீர்மானம் எடுக்கும் பட்சத்தில் அதனை முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளோம். குளிரூட்டல் தொடர்பில் எம்மிடம் காணப்படும் வசதிகள் குறித்து ஃபைசர் நிறுவனம் திருப்தி அடைந்துள்ளது. இதற்கமைய இவ்வருடத்திற்குள் 5 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை பெறுவது தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 3 லட்சம் தடுப்பூசிகள் ஜூலை மாதத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி வேலை திட்டம் தொடர்ந்தும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகின்றது. AstraZeneca கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் இதுவரை 9,25,242 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் 2வது டோஸை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 3,56,503 அதிகரித்துள்ளது. 13,90,126 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதன் 2வது டோஸினை 3,39,932 பேர் பெற்றுக் கொண்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதல் டோஸ் 64,986 பேருக்கும் 2வது டோஸ் 6,116 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதிகமானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்துள்ளன. தடுப்பூசியினை
தடுப்பூசியினை உரிய முறையில் பெற்றுக் கொண்டவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என வெளிநாடுகளில் கூறப்படுவதாக சில தகவல்கள் வெளியாகின. எமது நாட்டில் காணப்படும் நிலைமைக்கு அமைய அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. தடுப்பூசியினூடாக நோய் பரவுவதை தடுப்பதற்கான நிலை 100% உருவாகாது. அதேபோல் நோயை பரப்புவதை தடுப்பதற்கான இயலுமையும் 100% இருக்கும் என கூற முடியாது. இதனால் எமது பாதுகாப்பை போன்று ஏனையவர்களின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு நாம் பின்பற்றும் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்கு ராணுவத்தின் மருத்துவ படையணியும் தமது ஒத்துழைப்பை தொடர்ந்தும் வழங்கி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தடுப்பிற்கென வழங்கப்படும் 30 சைனோஃபார்ம் தடுப்பு மருந்துகளை திருடிய சம்பவம் தொடர்பில் ஹபராதுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஹபராதுவ சுகாதார வைத்திய அதிகாரி முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சுகாதார வைத்திய பிரிவு அலுவலகத்திற்கு இணைவாக கடைநிலை ஊழியராகவும் சாரதியாகவும் செயற்பட்டு வந்த நபர் தொடர்பிலேயே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நுகேகொட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தடுப்பூசிகளை பெற முடியாமல் அசௌகரியங்களை எதிர்கொண்ட மக்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸினை வழங்கும் செயற்பாடு பேக்கிரிவத்த ஓய்வு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது 500 பேர் தடுப்பு மருந்துகளை பெற்றுக் கொண்டனர். ஸ்புட்னிக் தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கும் செயற்பாடு கொத்தொட்டவ சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. 1385 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஆன்லைன் முறையில் மதுபானம் விற்பனை செய்யப்பட இடமளிக்கப்பட மாட்டாதென கோவிட் ஒழிப்புக்கான செயலணி தெரிவித்துள்ளது. இம்முடிவு இன்று அறிவிக்கப்பட்டது. இதே நேரம் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை மீறிய கூடுதலானோர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 1561 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆன்லைன் முறையில் மதுபானம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கோவிட்-19 பரவலை தடுக்கும் செயலணி தெரிவித்துள்ளது. கலால் திணைக்களம் இவ்விதமாக மதுபானம் விற்பனை செய்ய அனுமதி வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு நிதி அமைச்சு நேற்று அனுமதி வழங்கியிருந்தது. அவ்வமைச்சு விடயத்தில் கொள்கை அளவிலான இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு கோவிட் செயலணியில் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த செயலணி இம்முடிவை அறிவித்துள்ளது. அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு மற்றும் கோவிட் தொற்று பரவலை கவனத்தில் கொண்டே மதுபான சாலைகளை மூடுமாறு கோவிட் தடுப்பு செயலணி பணிப்புரை விடுத்துள்ளது. சுகாதாரமான நாட்டை உருவாக்குவதே நம் அனைவரதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாளொன்றில் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்து 24 மணித்தியாலத்தில் பதிவாகியுள்ளது. 1561 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களில் அதிகமானவர்கள் குளியாப்பிற்றிய, கண்டி மற்றும் மாத்தளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். இதுவரை 36,921 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பயண கட்டுப்பாட்டை மீறுபவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவ்வாறான வழக்கின் போது குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை கிடைக்கப்பெறும். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடாதவர்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும். தனிமைப்படுத்தல் மற்றும் பயண கட்டுப்பாடுகளை மதித்து நடக்க வேண்டும். அவ்வாறானவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் முன்னெடுக்கப்படுகின்றன. மொரட்டுவை நகரில் இவ்வாறு பலர் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதே நேரம் பயண வரையறைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நாட்டின் அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் மொத்த விற்பனைக்காக இன்றும் நாளையும் திறந்திருக்கும். சகல மத்திய நிலையங்களுக்கும் மரக்கறி மற்றும் பல வகைகள் கிடைத்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு மெனிங் வர்த்தக சந்தை இன்றைய தினம் திறக்கப்பட்டிருந்தது. நாட்டின் பல பாகங்களிலிருந்து மரக்கறி வகைகள் மொத்தமாக கிடைத்திருந்ததாகவும் நடமாடும் வர்த்தகர்கள் மரக்கறி வகைகளை கொள்வனவு செய்ய வருகை தந்திருந்ததாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரண விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பந்துல குணவர்தன தலைமையில் பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இவ்வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் பயணத்தடையை மீறுவோருக்கு எதிராக சுகாதார தரப்பினர் மற்றும் போலீசார் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பைசல் நகர், ஆலம்கேணி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் பயண வரையறைகளை மீறியோருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் கிண்ணியா சுகாதார அலுவலகம் இன்றைய தினம் இப்பகுதியில் 50 பேருக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர்.
இதே நேரம் பயண வரையறைகள் அமலில் உள்ள போதிலும் மட்டு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பெரிய கல்லாறு பகுதியின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நா மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டு மாவட்டத்தில் இராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து பயண கட்டுப்பாட்டை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கென விசேட இராணுவ மற்றும் போலீஸ் குழுக்கள் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கல்முனை பெரிய நீலாவணை முதல் சாய்ந்தமருது வரையிலான பிரதான வீதிகளில் பயண வரையறையை மீறுவோருக்கு எதிராக சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனுமதி பத்திரமின்றி பயணம் செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி கல்வியினை போட்டித்தன்மை மிக்க கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் இடமாக மாற்றாது சிறுவர்களுக்கு சுற்றுச்சூழலை அனுபவிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இடமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அபிமானம் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை முன்வைத்துள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கென 2500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த் ஆகியோர் ஆரம்பகால கல்வி தொடர்பான தேசிய கொள்கை அடங்கிய ஆவணத்தை பிரதமரிடம் கையளித்தனர். சிறுவர்களுக்காக பிரயத்தனங்களை மேற்கொள்ளும் உங்களிடம் நான் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். முன்பள்ளி பாடசாலைகளை போட்டித்தன்மை மிக்க கல்வியை பெற்றுக்கொள்ளும் இடமாக மாற்றி அமைக்க வேண்டாம். சுற்றுச்சூழலை சுதந்திரமாக அமைப்பதற்கான வாய்ப்பை சிறுவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். அவர்களின் உலகில் வாழ்வதற்கு இடமளியுங்கள். அவர்களுக்கு செவிசாயுங்கள். சிறுவர்களுக்கு மத்தியில் விசேட தேவையுடைய சிறுவர்களும் இருக்கக்கூடும். அவர்களை பராமரியுங்கள். நற்பண்புகள், இரக்கம், கருணை போன்றவற்றை பற்றி கற்றுக் கொடுங்கள். நாட்டின் அனைத்து கிராம சேவை பிரிவுகளிலும் தரமான முன்பள்ளி பாடசாலை ஒன்றை பெற்றுக் கொடுங்கள். குறைந்த வசதிகளை கொண்ட முன்பள்ளிகளை அடையாளம் கண்டு அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஆசிரியர் அபிமானம் தேசிய வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரதமர் மற்றும் பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ ஆகியோரினால் கொடுப்பனவு கையளிக்கப்பட்டது. நாட்டின் அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சுபிட்சத்தின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய முன்பள்ளிகளின் நிர்மாணத்திற்கென 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1500 முன்பள்ளி பாடசாலைகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கென 6 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கும் செயற்பாடு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. விசேடமாக சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ளும் போது முன்பள்ளிகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். முன்பள்ளி மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் குறித்து ஒரு வியூகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக நாம் பாதுகாத்து வரும் சம்பிரதாயங்கள் ஊடாக உணர்வு பூர்வமான சமூகத்தை உருவாக்க வேண்டும். எமது மரபுரிமைகள், தேசியத்துவம் என்பவற்றை மேம்படுத்த வேண்டும். தேசியம் தொடர்பான உணர்வையும் சிறுவர்கள் மத்தியில் மேம்படுத்த வேண்டும். இதற்கு முன்பள்ளி பாடசாலை வித்திடுகிறது. වර්ධනය කිරීම පෙරපාසල් අධ්‍යාපනයේ මූලික අභිමතාර්ථයක් වෙනවා. ஆரம்பகால கல்வி தொடர்பான தேசிய கொள்கையை வகுப்பதற்கு வழிகாட்டுதலாக இருந்த பேராசிரியர் வணக்கத்துக்குரிய மெதகொட அபயதிச தேரரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். அமைச்சர்கள் பலரும் ஆசிரியர் அபிமானம் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியினால் தனக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் அனைத்தும் அடிப்படையற்றவை என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டு எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்ட செயற்பாடு நேற்று இடம்பெற்றது. அதனை எதிர்வரும் நாட்களில் சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைகளில் கைச்சாத்திடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பிற்கு வெளியே உள்ளனர். அவர்கள் இங்கு வந்ததும் பிரேரணையில் கைச்சாத்திடும் பணிகளை நிறைவு செய்து அதை சபாநாயகருக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்பதற்கு உதய கமன் பிளவுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் பின்னர் கிராமங்களுக்கு சென்று நாம் தான் எரிபொருள் விலையை அதிகரித்தோம் என கூறுபவர்கள் கிராமங்களிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஊடாக கமன் பில மாத்திரமின்றி அரசாங்கத்தின் அனைவரும் நெருக்கடிக்கு உள்ளாக நேரிடும். ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் 150க்கும் அதிகமானோர் இருக்கின்றனர். எதிர்கட்சிக்கு செய்வதற்கு வேறொன்றும் இல்லை. ஆகவே இவ்வாறு கையெழுத்து வைத்துக் கொண்டாவது காலத்தை செலவிடுகின்றனர். ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் எரிபொருள் விலை அதிகரித்தமை அசாதாரணம் என தெரிவித்தனர். நாம் இப்பொழுது நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்துள்ளோம். நீங்கள் மக்களின் பக்கம் இருப்பீர்களாயின் தீர்மானம் எடுப்பதற்கான காலம் உருவாகியுள்ளது. கட்சி என்ற அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் நாம் தீர்மானம் ஒன்றுக்கு வரவில்லை. கம்மன் பில மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தி மக்களின் எதிர்ப்பை திசை திருப்ப செய்வது இவர்களின் நோக்கமாக உள்ளது. இந்த நேரத்தில் இது தேவையற்ற ஒன்றாகும். எனக்கு எதிராக தயாரிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை பொய்யான விடயங்களை கொண்டு ஒரு ஆவணமாகும். பெட்ரோலிய வள கூட்டுத்தாபன சட்டத்தின் 66வது சரத்திற்கமைய எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு நிதி அமைச்சரின் இணக்கம் அவசியமாகும். அவ்வாறின்றி அமைச்சரவையின் அனுமதி இதற்கு தேவையில்லை. வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சரவையின் அனுமதியுடன் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இந்த சட்டம் தொடர்பில் போதுமான அறிவு இல்லாமல் இருப்பதையே எழுத்து மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். 2020 ஆகஸ்ட் மாதத்திலேயே நான் அமைச்சராக பதவியேற்றேன். அவ்வாறன்றி அந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 2020 ஜனவரி மாதத்தில் இல்லை என்பதை ஐக்கிய மக்கள் சக்திக்கு நினைவுபடுத்த வேண்டும். 5வது குற்றச்சாட்டாக 2 வருடங்களுக்கு எரிபொருள் விலை உயர்த்தப்பட மாட்டாதென தான் வழங்கிய வாக்குறுதி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு எந்த வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை. என்னை பற்றி கூறப்பட்டுள்ள 10 குற்றச்சாட்டுகளும் அடிப்படையற்றவை. நம்பிக்கையில்லா பிரேரணை ஊடாக நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான யோசனையை கொண்டு வந்துள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மிக்க நன்றி. විපක්ෂයේ සහෝදර මන්ත්‍රීවරුනි ඔබට බොහොම පිං. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென 227 அதிசொகுசு வாகனங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அரசியல் யாப்பிற்கு எதிரானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினரான மஹிந்த ஜெயசிங்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். எனினும் வாகன இறக்குமதியை கைவிடுவதற்கு அமைச்சரவை ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 227 அதிசொகுசு வாகனங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அரசியல் யாப்பிற்கு எதிரானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் நிதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட 31 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலுக்கு மக்கள் முகம் கொடுத்துள்ள இந்த காலகட்டத்தில் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வது சட்ட விரோதமானதென தீர்ப்பு வழங்கி அதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமை மீறப்படுவதாகவும் தெரிவித்து தீர்ப்பு வழங்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் அரசாங்கம் இத்தகைய வாகனங்களை இறக்குமதி செய்வதை கைவிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருந்தார். இந்த தீர்மானம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெளிவுபடுத்தியுள்ளார். அமைச்சரவைக்கு பிரதமரினால் அறிக்கையொன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் திணைக்களங்கள், அமைச்சுக்கள் மற்றும் ஏனைய தேவைகளுக்கு அமைய கொண்டுவரப்படவிருந்த அனைத்து அதிசொகுசு வாகனங்களுக்கான இறக்குமதியை நிறுத்துமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்திருந்தார். அமைச்சரவை ஏகமனதாக அந்த யோசனைக்கு இணங்கியது. எனினும் கொள்கை தீர்மானங்களுக்கு அமைய செயல்முறை ஒன்று உள்ளது. கடன் செயற்பாடுகளின் போது 3 குழுக்களின் இணக்கப்பாடு அவசியமாகும். திரைசேரி, வங்கி, தயாரிப்பு நிறுவனம் என்பவற்றின் இணக்கப்பாடு தேவைப்படுகின்றது. கடன் தொடர்பான ஆவணங்களில் காணப்பட்ட சிக்கல்கள் நீக்கப்பட்டு இணக்கப்பாட்டுக்கு வர முடிந்தது. இதற்கமைய வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இக்கால பகுதியில் வாகனங்களை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிவாரணம் வழங்குவதை விட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை உள்ளது. மக்களின் அபிமானத்தை பெறும் வகையில் எப்பொழுதும் செய்யப்படும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை உங்கள் குடும்ப தொலைக்காட்சி என்ற அடிப்படையில் துரிதமாகவும் துல்லியமாகவும் தகவல்களை கொண்டு சேர்க்கின்றது. பல்வேறு இன்னல்களை கடந்து மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் எமது சேவையை சரிவர நிறைவேற்றுகின்றோம்.
அவ்வாறு செயற்படும் எமது மாலை நேர 6:30 பிரதான செய்தி அறிக்கை ஒளிபரப்பு முதலிடத்தை பெற்றுள்ளது. LMRBயின் புதிய தரவுகளுக்கமைய இந்த வெற்றி கிடைக்கப்பெற்றுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகள் அரசு ஊடக நிறுவனம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை சரிவர நிறைவேற்றி வருகின்றது. அரசு ஊடக நிறுவனங்களின் செய்திகளை பொதுமக்கள் நிராகரிக்கும் நிலை மாறி புதிய எண்ணக்கருவை உருவாக்குவதில் சுயாதீன தொலைக்காட்சியின் செய்திகள் மற்றும் நிறுவனத்தின் முகாமைத்துவம் உள்ளிட்ட சேவைக்குழு வெற்றியடைந்துள்ளது. அந்த பிரதிபலன்களை நிறுவனம் மாத்திரமன்றி பொதுமக்களும் அனுபவிக்கின்றனர். செய்திகள் பொதுமக்களை சென்றடைவதற்கென எமது செயற்பாடுகள் பல்வேறு கட்டங்களின் கீழ் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளன. அனைவருக்கும் முன்பாக ஒளிபரப்பு செய்யும் பொறுப்பினை கையில் எடுத்துள்ள சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் மாலை பிரதான செய்தி அறிக்கை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். நடுநிலையான செய்திகளை தடையின்றி மக்களை சென்றடைவதற்கான பொறுப்பையும் சுயாதீன தொலைக்காட்சி கொண்டுள்ளது. நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள செய்தி கலையகத்தினூடாக செய்திகளை ஒளிபரப்பு செய்யும் கலையும் அதற்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. நடுநிலையான செய்தி அறிக்கைகளின் ஒளிபரப்பிற்கமைய நாம் மீண்டும் முதலிடத்தை அடைந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த உறுதியை வழங்கிய மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மாகாண சபைகளினால் நிர்வகிக்கப்பட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசு பொறுப்பேற்பது அரசியல் அமைப்புக்கு முரணானது என அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் மாவட்ட கடற்றொழில் அமைச்சு அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளை மத்திய அரசாங்கத்துக்கு கீழே எடுத்து அதை அபிவிருத்தி செய்து கொடுக்கிற நோக்கத்தோட அது பெறப்பட்டது. பல அமைச்சர்கள் தங்களுடைய மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளை உள்வாங்கி அபிவிருத்தியை மேற்கொள்ள சொல்லி கேட்டவர். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அந்த அமைச்சரவைக்கு எங்களுடைய அவதானிப்பை நாங்கள் கொடுத்தனாங்கள் என்றால் அந்த கோரிக்கை சரிவிலைக்கு அப்பால இது இந்த 13வது திருத்த சட்டத்துக்கு அது முரணானது, ஒரு சட்டவிரோதமானது ஆனபடியினால் நீங்கள் அதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்ப அமைச்சரவை முடிவு ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவினுடைய தீர்மானத்துக்கு அதை விடலாம் என்று சொல்லி அவையில் அதில் முடிவெடுத்தவர். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.